ஜெயிலர் 2. ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல நடிகர்கள் வந்து இணைந்திருக்காங்க. இதனால் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஜெயிலர் இரண்டாவது பாகம் இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ப்ரோமோலே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி ஆக வேண்டும். அதாவது இந்த ப்ரோமோ கம்ப்ளீட்டாக வந்து கோவாவில் எடுக்கப்பட்ட ப்ரோமோ மாதிரி தான் வந்து இருக்கு. செட்டு வந்து சென்னையில் தான் போட்டாங்க, ஆனால் வந்து கோவா செட்டு வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதனால படத்தோட மேக்சிமமான காட்சிகள் வந்து கோவாவில் தான் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிவிட்டது. இதை இன்னுமே வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து கடைசி ஷெடியூல், அதாவது 2 மாதம் வந்து ஒரு பெரிய ஷெடியூல் வந்து இருக்க போகிறதாம். அந்த ஷெடியூல் வந்து கோவாவில் தான் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து படத்தில் ஒரு 60% ஆஃப் காட்சிகள் கோவாவில் வருகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. ஆல்ரெடி நெல்சன் திலீப்குமார் அவர்களுக்கு இந்த கோவா சென்டிமெண்ட் வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு டாக்டர் திரைப்படத்தில். ஸோ டாக்டர் திரைப்படத்தில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து கோவாவில் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சீன் வந்து இருக்கும். ஸோ படத்துக்கு பலமே வந்து இந்த கோவா சீன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கோவா சீன்ஸில் நிறைய இடத்துல வந்து காமெடி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த கோவா சீன் மூலமாக வந்து கனெக்ட் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜெயிலர் இரண்டாவது பாகம். ஜெயிலர் இரண்டாவது பாகம் கம்ப்ளீட்டான ஒரு கடத்தல் திரைப்படம் அப்படி சொல்லப்படுகிறது. கடத்தலை பேஸ் பண்ணி வந்து ஒரு எமோஷன் திரைப்படம், ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தையும் வந்து கோவா சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்களாம். இந்த கோவாவில் எடுக்கப்படும் சீனில் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல நடிகர்கள் வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதில் முதல் நடிகர் தான் வந்து சந்தானம் அவர்கள். ஸோ சந்தானம் அவர்கள் ஆல்ரெடி வந்து திரு ரஜினிகாந்த் கூட வந்து லிங்கா திரைப்படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்தும் சந்தானம் அவர்களோட காம்போ வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து லிங்கா திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. அவங்களோட காமெடி வந்து அதிகமாக பேசப்பட்டது. இப்போ சந்தானம் அவர்கள் ஜெயிலர் இரண்டாவது பக்கத்தில் நடிக்கிறாங்க. காமெடியான நடிக்கிறது கிடையாதான், ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நெல்சன் திலீப்குமார் அவர்களோட டார்க் காமெடி, சந்தானம் அவர்களோட நக்கல் காமெடி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி எந்த அளவுக்கு அவுட் வந்து வரும், அந்த காமெடி வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து ரசிப்பாங்க. முக்கியமாக ரஜினிகாந்தும் சந்தானம் பண்ணும்போது வந்து இன்னுமே வந்து ப்ரொஃபஷனலாக, இன்னுமே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு காம்போ மாதிரி வந்து இருக்கும். அந்த ஒரு பழைய வெண்டேஜ் ஸ்டைல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க நெல்சன் திலீப்குமார் அவர்கள். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நயன்தாரா அவர்கள். அதாவது நயன்தாரா கிட்ட இந்த திரைப்படத்தில் பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது, நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை. ஆனால் நயன்தாரா அவர்கள் சொன்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான ரோல் கொடுக்கணும், அப்போதான் வந்து நான் நடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சம்பளத்தை வந்து கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான ரோல் கிடையாது, அதாவது ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான், அதுக்கே வந்து ஒரு பெரிய சம்பளத்தை வந்து கேட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த டைம் எனக்கு ப்ராப்ளம், கால்ஷீட் ப்ராப்ளம் வந்து நயன்தாரா அவர்கள் அதிகமாக சொன்னதால் இல்லை நயன்தாரா வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நயன்தாராவுக்கு பதிலாக வந்து இப்போ பிரியங்கா மோகன் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் டாக்டர் திரைப்படத்தில் பிரியங்கா மோகன் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த திரைப்படத்திலும் வந்து பிரியங்கா மோகன் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. சந்தானம், பிரியங்கா மோகன், ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக இணையும் இடம் தான் வந்து கோவா. ஸோ கோவாவில் தான் வந்து இந்த ஒரு காம்போ எல்லாமே வந்து ஒன்றாக இணைந்து பல விஷயங்கள் வந்து கடத்தல் விஷயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ், நிறைய டார்க் காமெடி, நிறைய த்ரில்லர்ஸ், ட்விஸ்ட் டர்ன்ஸ் நிறைய வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து வந்து சந்தானம் அவர்களும் வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட ஷூட்டில் வந்து இணைய போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த 1000 கோடி வசூலின் திரைப்படத்தை எதிர்பார்க்க போகிறோம் என்பது துளியும் சந்தேகம் கிடையாது. ஸோ ஜெயிலர் இரண்டாவது பாகம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயமும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் நண்பர்களே. ஜெயிலர் 2. ஸோ ஜெயிலர் இரண்டாவது பாகத்தில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல நடிகர்கள் வந்து இணைந்திருக்காங்க. இதனால் ஜெயிலர் இரண்டாவது பாகத்தின் மீது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டாகி இருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஜெயிலர் இரண்டாவது பாகம் இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ப்ரோமோலே வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம நோட் பண்ணி ஆக வேண்டும். அதாவது இந்த ப்ரோமோ கம்ப்ளீட்டாக வந்து கோவாவில் எடுக்கப்பட்ட ப்ரோமோ மாதிரி தான் வந்து இருக்கு. செட்டு வந்து சென்னையில் தான் போட்டாங்க, ஆனால் வந்து கோவா செட் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதனால படத்தை
படத்தோட மேக்சிமமான காட்சிகள் வந்து கோவாவில் தான் வந்து நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிவிட்டது. இதை இன்னுமே வந்து உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து கடைசி ஷெடியூல், அதாவது 2 மாதம் வந்து ஒரு பெரிய ஷெடியூல் வந்து இருக்க போகிறதாம். அந்த ஷெடியூல் வந்து கோவாவில் தான் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து படத்தில் ஒரு 60% ஆஃப் காட்சிகள் கோவாவில் வருகிறது அப்படிங்கிற விஷயம் வந்து உறுதியாகிவிட்டது. ஆல்ரெடி நெல்சன் திலீப்குமார் அவர்களுக்கு இந்த கோவா சென்டிமெண்ட் வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு டாக்டர் திரைப்படத்தில். ஸோ டாக்டர் திரைப்படத்தில் வந்து இன்டர்வலுக்கு அப்புறமா வந்து கோவாவில் தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் சீன் வந்து இருக்கும். ஸோ படத்துக்கு பலமே வந்து இந்த கோவா சீன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். கோவா சீன்ஸில் நிறைய இடத்துல வந்து காமெடி வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து அந்த கோவா சீன் மூலமாக வந்து கனெக்ட் ஆனாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஜெயிலர் 2வது பாகம். ஜெயிலர் 2வது பாகம் கம்ப்ளீட்டான ஒரு கடத்தல் திரைப்படம் அப்படி சொல்லப்படுகிறது. கடத்தலை பேஸ் பண்ணி வந்து ஒரு எமோஷன் திரைப்படம், ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரைப்படத்தையும் வந்து கோவா சென்டிமெண்ட் ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்களாம். இந்த கோவாவில் எடுக்கப்படும் சீனில் வந்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத பல நடிகர்கள் வந்து இணைய போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. அதில் முதல் நடிகர் தான் வந்து சந்தானம் அவர்கள். ஸோ சந்தானம் அவர்கள் ஆல்ரெடி வந்து திரு ரஜினிகாந்த் கூட வந்து லிங்கா திரைப்படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்தும் சந்தானம் அவர்களோட காம்போ வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து லிங்கா திரைப்படத்தில் ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. அவங்களோட காமெடி வந்து அதிகமாக பேசப்பட்டது. இப்போ சந்தானம் அவர்கள் ஜெயிலர் 2வது பக்கத்தில் நடிக்கிறாங்க. காமெடியான நடிக்கிறது கிடையாதான், ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நெல்சன் திலீப்குமார் அவர்களோட டார்க் காமெடி, சந்தானம் அவர்களோட நக்கல் காமெடி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி எந்த அளவுக்கு அவுட் வந்து வரும், அந்த காமெடி வந்து எந்த அளவுக்கு மக்கள் வந்து ரசிப்பாங்க. முக்கியமாக ரஜினிகாந்தும் சந்தானம் பண்ணும்போது வந்து இன்னுமே வந்து ப்ரொஃபஷனலாக, இன்னுமே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு காம்போ மாதிரி வந்து இருக்கும். அந்த ஒரு பழைய விண்டேஜ் ஸ்டைல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க நெல்சன் திலீப்குமார் அவர்கள். அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நயன்தாரா அவர்கள். அதாவது நயன்தாரா கிட்ட இந்த திரைப்படத்தில் பேச்சுவார்த்தை வந்து நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது, நடிப்பதற்கான பேச்சுவார்த்தை. ஆனால் நயன்தாரா அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமான ரோல் கொடுக்கணும், அப்போ தான் வந்து நான் நடிப்பேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய சம்பளத்தை வந்து கேட்டாங்க. ரொம்ப முக்கியமான ரோல் கிடையாது, அதாவது ரொம்ப கம்மியான சீன்ஸ் தான், அதுக்கே வந்து ஒரு பெரிய சம்பளத்தை வந்து கேட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த டைம் எனக்கு ப்ராப்ளம், கால் ஷீட் ப்ராப்ளம் வந்து நயன்தாரா அவர்கள் அதிகமாக சொன்னதால் இல்லை நயன்தாரா வேண்டாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நயன்தாராவுக்கு பதிலாக வந்து இப்போ பிரியங்கா மோகன் கிட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆல்ரெடி வந்து நெல்சன் திலீப்குமார் அவர்கள் டாக்டர் திரைப்படத்தில் பிரியங்கா மோகன் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த திரைப்படத்திலும் வந்து பிரியங்கா மோகன் அவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. சந்தானம், பிரியங்கா மோகன், ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றாக இணையும் இடம் தான் வந்து கோவா. ஸோ கோவாவில் தான் வந்து இந்த ஒரு காம்போ எல்லாமே வந்து ஒன்றாக இணைந்து பல விஷயங்கள் வந்து கடத்தல் விஷயங்கள் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஃபன்னான மூமெண்ட்ஸ், நிறைய டார்க் காமெடி, நிறைய த்ரில்லர்ஸ், ட்விஸ்ட் டர்ன்ஸ் நிறைய வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த மாதம், அதாவது நவம்பர் மாதத்திலிருந்து வந்து சந்தானம் அவர்களும் வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டில் வந்து இணைய போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஒரு இந்த 1000 கோடி வசூலின் திரைப்படத்தை எதிர்பார்க்க போகிறோம் என்பது துளியும் சந்தேகம் கிடையாது. ஸோ ஜெயிலர் 2வது பாகம் 1000 கோடி அடிக்குமா அடிக்காதா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயமும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.